இந்த பட்டு வேட்டி கட்டிட்டு போறாரு அப்படிங்கிறது அது ஒரு செய்தி. அவர் வந்து இந்த ரூட் ஜெகதீஷ்னு அவர் கூடவே இருக்காரு. அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் 5 வருடங்களாக கட்சி ரீதியான, அரசியல் ரீதியான, தகவல் தொடர்பு ரீதியான உதவிகள்லாம் செய்கிறாரு. அவர் மூலமாக தான் செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, அதுக்கு வேறு டைட்டில் அழகிய தமிழ் மகன். விஜய் என்ன ட்ரெஸ் போடுறாரு, விஜய் வேட்டி கட்டினாரு, பட்டு வேட்டி அவருக்கு அழகாக இருக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை விட்டு ரீல்ஸில் வந்து வேட்டி கட்டுறதுல பார்த்தா அவரை பார்த்தா சொக்க தங்க மாதிரி இருக்குது, அவரை பார்த்தா அப்படி இருக்குது, இவரை பார்த்தா இப்படி இருக்குது, இப்படி ஒரு 4 பேர் பேசுவாங்க. இதை பிரேக்கிங் நியூஸாக மாற்றிட்டு சிங்கப்பெண் அதிரடி படையை தொடங்கவில்லை அப்படின்றத மறைப்பதற்காக இதை வந்து சொல்கிறேன். மறைமாற்றம். போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பஸ்ஸு ஏன் கிளம்பல, 10 மணிக்கு பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் புக்கிங்னு போட்டிங்க, மதியானம் 1 மணி ஆச்சு ஏன் இன்னும் கிளம்பலன்னு கேட்டால் மறுநாள் சொல்கிறாங்க நீங்கள்லாம் சாப்பிட்டு வந்து பேசுகிறீங்க, சாப்பிடாம வந்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு அமைச்சர் வந்து எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை கொடுத்து கௌரவப்படுத்தினார் மாண்புமிகு முதல்வர் விஜய். 3 தடவை சொல்லிட்டார். பக்கத்தில் இருக்கிறவர் இப்படி பிடிங்கிறார். என்னன்னு கேட்டால் இவர் சுற்றுலாத்துறையே இல்லை, இவர் சுற்றுச்சூழல் துறை. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வீடியோ ரீல் சூப்பராக போடுறாங்க சார். அதாவது ஃபாரின்ல எப்படி வந்து இந்த தொழில்துறைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் தைக்க சொல்லி அதே மாதிரி போட்டு அவங்க ரீல்ஸ் பேசுறாங்க. பெரியாருடைய வழி வந்தவர்கள் இல்லையா, பின்னால் இருக்காருல பெரியார். இந்த படத்தில் 5 படத்தில் ஒரு படம் அவர் படம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவருடைய போதனைகள் என்ன? ஆனான முதலமைச்சர் விஜய்க்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கு, பட்டு வேட்டி கட்டிட்டு வராரு. அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பெண் சுதந்திரம் இல்லைன்னா எப்படி? பாட்டிலுக்கு ஒண்ணு திரும்பி வரணும். அதுக்கு தான் அமைச்சர் சொல்றாரு இந்த பாட்டில் அங்கங்க போட்டு போயிடுறாங்க, அதனால யானை எல்லாம் அது காலில் குத்திடும். யானை எங்கிருந்து வருது எனக்கு தெரியல. டாஸ்மாக் வாசல்ல நான் எங்க வீட்டுக்கிட்ட கூட ஒரு டாஸ்மாக் இருக்கு. அமைச்சர் அங்க போனாரு, பிடிச்சாரு, ரைட்டு. அது என்னென்ன மாஸ்க் போட்டு போனாரு, அது வந்து மாறு வேடத்துல போயிருக்காரு. இதெல்லாம் இந்த சினிமாவில் வர்றது பார்த்தீங்கன்னா இவரே வந்து மாறு வேஷத்துல போவார் கதாநாயகன். ஒரு மீசை மட்டும் அப்படி கொஞ்சம் இருக்கும் எக்ஸ்ட்ராவா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மறு இருக்கும். ஆனால் அவரை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நலம் சார். விஜய் அவர்கள் பட்டு வேட்டியுடன் தலைமை செயலகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது ஒரு பரவலான ஒரு செய்தியாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க சார் எல்லா ஊடகங்களும். சிங்கப்பெண் படை அதிரடி படையை வந்து தொடங்கி வைக்க இருந்தது 3 நாளாக கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் இவர் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததா சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோட விவரத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். விஜய் எது செய்தாலும் அது செய்தி. ஏன்னா அவர் சினிமா நடிகராக இருந்து ஹீரோவாக இருந்து வந்ததுனால அதான் சொன்னேன், அவர் டிஃபன் பாக்ஸை அவரே திறந்து அவரே சாப்பிட்டுட்டு அவரே மூடி வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செய்தியாகுது. அவர் வந்து அந்த என்ன சொல்கிறது, நாற்காலியில் வந்து வெள்ளை டவலை வந்து இது வரைக்கும் உள்ள எல்லா முதல்வர்களும் வந்து வெள்ளை டவல் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளை டவலை அவர் வந்து இப்போ போட்டுக்கிறது இல்லை, எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து சும்மா செய்தி ஆக்கப்படும் செய்திகள். டெய்லி ஒரு படம் அந்த இந்த சினிமாவில் எப்படி வந்து இந்த சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் முதல்ல டீசர்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரெய்லர்னு ஒன்று போடுவாங்க, அப்புறம் ஆடியோ சாங்ஸ்னு கொஞ்சம் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் படத்தை விடுவாங்க. இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து இந்த திட்டத்திற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாலெல்லாம் வந்து படம் தான் வந்துச்சு, ஓடிச்சு, 100 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சு. சந்திரலேகாங்கிற படம்லாம் 300 நாள்லாம் தாண்டி 1 வருஷம்லாம் மேலெல்லாம் ஓடிச்சு. நான் சொல்லுது 50களில். இப்போ வந்து முதல் 2 வாரத்தில் 1 வாரத்தில் வந்து வசூல் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் ஓடிடி வித்துடுறாங்க. அதாவது திரைப்படங்களுடைய அந்த பரிணாமம் மாறிவிட்டது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அதனால் என்னென்னா அந்த 1 வாரத்தில் வசூல் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி முதல்ல டீசர், அப்புறம் ட்ரெய்லர், அப்புறம் ஆடியோ, அப்புறமா படம் இல்லையா, திரைப்படத்துறையில் வருது இல்லையா, அதை அப்படியே கொண்டு வந்து அரசியல் ஃபிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டீசர்கள் நீங்கள் திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி அதே மாதிரி டீசர்கள். அவர் வந்து அவர் கோட்டு போட்டால் அது பாருங்கள், இது வரைக்கும் யார் எந்த முதல்வரும் கோட்டே போடல. மெட்ராஸில் அடிக்கிற வெயிலில் எப்படி தான் அவர் கோட்டு போடுறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு சட்டை போடுறதே வந்து சமயத்தில் வந்து பார்த்து காட்டன் சட்டையாக தேடி போட வேண்டியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் வேறு விதமான சட்டைகள்லாம் பாலிஸ்டர் எதாவது போட்டால் அதிகமாக வேர்க்குது இந்த வெயிலுக்கு. ஆனாலும் வந்து நம்ம வந்து அவர் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி வந்து பாவம்
ஏதோ ஒரு இமேஜுக்காக அப்படி போடுறாருன்னு தெரியுது. இல்லை ஒரு கால் ஜோசியம் கீசியம் யாராவது சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. ஏன்னா அவர் நிறையா ஜோசியத்தை நம்புறதா சொல்கிறாங்க. கோட்டு போட்டால் அவங்களுக்கு ராசின்னு யாராவது ஒரு ஜோசியர் சொல்லி, ஒரு பண்டிட் யாராவது சொல்லியிருப்பாங்க அவருக்கு. சரி, அதற்காக அந்த மாதிரி நல்ல விஷயங்களாக மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக சொன்னதுக்காக இந்த பண்டிட்டுக்கு ஒரு பதவி கொடுத்தாரு. அதையும் அப்புறம் விமர்சனத்துக்காக வாபஸ் வாங்கிட்டார். அடுத்தது தெரியல, அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கினா கூட ஆக்கலாம். அவர் தான் ஆக்குவார்னு நம்ம சொல்லலை. அது யார் வேணாலும் ஆக்கலாம், அவங்க இஷ்டம். இந்த பட்டு வேட்டி கட்டிட்டு போகிறாரு அப்படிங்கிறது அது ஒரு செய்தி. அவர் வந்து இந்த ரூட் ஜெகதீஷ்னு அவர் கூடவே இருக்காரு. அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் 5 வருடங்களாக கட்சி ரீதியான, அரசியல் ரீதியான, தகவல் தொடர்பு ரீதியான உதவிகள்லாம் செய்கிறாரு. அவர் மூலமாக தான் செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. அவருடைய வீட்டு இந்த புதுமனை புகு விழாவுக்காக அவர் பட்டு வேட்டியோடு போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு நேராக இதுக்கு வந்திருக்காரு, கோட்டைக்கு வந்திருக்காரு. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, அதுக்கு வேறு டைட்டில் அழகிய தமிழ் மகன். இப்போ நான் கூட வேட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் இங்கிலீஷ் மகனா இல்லை வேறு இதே மாதிரி எல்லாம். இப்போ இவர் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அநேகமாக முன்னாள் முதலமைச்சர் வேட்டி சட்டையோடு தான் வந்தார். எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போதும் வேட்டி சட்டையோடு தான் வந்தார். சீமான் அவர்கள் சில இடங்களில் வந்து பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்காரு, சில இடங்களில் வேட்டி கட்டி வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு அதாவது பயன்படாத செய்திகளாக தேர்ந்தெடுத்து இதை ஒரு ரீல்ஸு, இதெல்லாம் ஒரு மடைமாற்றம். விஜய் என்ன ட்ரெஸ் போடுறாரு, விஜய் வேட்டி கட்டினார், பட்டு வேட்டி அவருக்கு அழகாக இருக்கா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை விட்டு ரீல்ஸில் வந்து வேட்டி கட்டுறதுல பார்த்தா அவரை பார்த்தா சொக்க தங்க மாதிரி இருக்குது, அவரை பார்த்தா அப்படி இருக்குது, இவரை பார்த்தா இப்படி இருக்குது, இப்படி ஒரு 4 பேர் பேசுவாங்க. சரி, இதை பிரேக்கிங் நியூஸா மாத்திட்டு சிங்கப்பெண் அதிரடி படையை தொடங்கவில்லை அப்படின்றத மறைப்பதற்காக இதை வந்து சொல்கிறேன். மறைமாற்றம்ன்ற இந்த ஆட்சியில் வெளிப்படக்கூடிய முதிர்ச்சியின்மை காரணமாக இல்லை ஆர்வ கோளாறு காரணமாக ஏற்படக்கூடிய தவறுகள், குறைபாடுகள். நம்ம வந்து குறைபாடுகளே இல்லாத ஆட்சின்னு எந்த ஆட்சியும் நம்ம சொல்லலாம். அதுவும் இப்போ தான் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அரசியல் அனுபவம் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது மிக குறைவு. அதனால் வந்து தவறுகள் நம்ம சொல்கிறது வந்து அந்த விதிமீறல்கள், தவறுகள் இதெல்லாம் நிகழலாம். இல்லை அந்த அனுபவமின்மை காரணமாக கேட்க வேண்டிய சரியாக பதில் சொல்ல தெரியாத அமைச்சர்களுக்கு நிறையா நடக்குது. போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பஸ்ஸு ஏன் கிளம்பல, 10 மணி பஸ்ஸுக்கு அட்வான்ஸ் புக்கிங்னு போட்டிங்க, மதியானம் 1 மணி ஆச்சு ஏன் இன்னும் கிளம்பலன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கோட்டு படத்தில் வந்து போக்குவரத்து கான்ஸ்டபிளாக கூட நடித்தவர், அவருடைய நண்பர் விஜய் தமிழ் பார்த்திபன். அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சாப்பிட்டு வந்து பேசுகிறீங்க, நான் சாப்பிடாமல் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லைங்க, நான் சொல்ல, நீங்கள் சாப்பிடாம வந்தீங்க, உங்களுக்கு வேலை இருந்தது, ரைட்டு. அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க வெளியூர் போகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க கேட்குற கேள்வி 10 மணி பஸ்ஸு 1 மணி ஆச்சு இன்னும் கிளம்பல, 10 மணிக்குன்னு அட்வான்ஸ் புக்கிங்னு போட்டு நீங்கள் ரசீது கொடுக்குறீங்க, அதை டிக்கெட்டு புக் பண்ணுறீங்க, இன்னும் ஏன் கிளம்பல, கிளாம்பாக்க. அதை சரியாக வந்து அதற்கான பதில் சொல்லப்படவில்லை. அங்கே எங்கே போய் கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு பார்க்கலாமும் போவோம், நான் இப்போ பஸ்ஸு வந்துடும் சார், இப்போ கிளம்பிடும் சார், ஏதோ ஒரு போக்கு காட்டி பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலில் அதிருப்தி அடைந்து அவர்கள் கேட்கிறார். ரொம்ப தெளிவாக இருங்க, எந்த ஒரு பஸ்ஸுங்க, அந்த அதிகாரியை கேட்டு ஏதோ ஒன்று பதில் சொல்லி இப்போ உடனடியாக அதை நான் ஏற்பாடு செய்கிறேன். இல்லை பதில், நீங்கள் சாப்பிட்டு வந்து கேட்குறீங்க, நான் சாப்பிடாம பேசுகிறேன், உங்களை சாப்பிட வேணான்னு யாராவது கை பிடிச்சி தடுத்தாங்களா? இது மாதிரி வந்து ஒரு அமைச்சர் வந்து எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை கொடுத்து கௌரவப்படுத்தினார் மாண்புமிகு முதல்வர் விஜய். 3 தடவை சொல்லிட்டார். பக்கத்தில் இருக்கிறவர் இப்படி பிடிங்கிறார். என்னன்னு கேட்டால் இவர் சுற்றுலாத்துறையே இல்லை, இவர் சுற்றுச்சூழல் துறை. இவருக்கு அந்த அமைச்சரானதுக்கு அப்புறமும் நம்ம என்ன துறையில் இருக்கோன்றது அவருக்கு தெரியல. கூடி சீக்கிரம் அந்த 5 வருஷத்துக்குள்ளே எப்படியும் கண்டுபிடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். அவர் என்ன துறைங்கிறத இந்த 5 வருஷத்துக்குள்ளே எப்படியும் கண்டுபிடிச்சிடுவார், ஒரு தெளிவு கிடச்சிரும் அவருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் மக்கள் சேவை தொடங்கணும். முதல்ல அவருக்கு புரியணும்ல. நீங்கள் அவர் காலையில் தப்பான ஆஃபீஸுக்கு போயிட்டாருன்னு வைங்க, சுற்றுலாத்துறை ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே ஒரு அமைச்சர் உட்காந்துருப்பார், ஐயோ என் நேரத்தில் இவர் வந்து உட்காந்துருக்காரு, இது வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இந்த மாதிரி
பல அமைச்சர்கள் இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வீடியோ ரீல்ஸ் சூப்பரா போடுறாங்க சார். அதுவும் அதாவது ஃபாரின்ல எப்படி வந்து அந்த தொழில்துறைக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தைக்க சொல்லி அதே மாதிரி போட்டு அவங்க ரீல்ஸ் பேசுறாங்க சார். ஆமாம், பார்த்தேன். அது ஒரு வித்தியாசமான உடையெல்லாம் போட்டு. ஏன்னா அவங்க எப்பவுமே சேலை அணிந்து தான் நம்ம வந்து தேர்தல் எல்லாம் பார்த்தோம். இப்போ திடீர்னு தொழில்துறை அமைச்சரான உடனே ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இவங்க ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டாங்கன்னு தோணுது சார். இல்லைங்க, இதுதாங்க நாங்கள் வந்து இந்த தாவேக ஆட்சி வந்து சமூக நீதி ஆட்சி. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமூக நீதி ஆட்சி. விஜய் வேட்டி கட்டாமல் இவ்வளோ நாள் மெர்சல் படத்தில் வந்து பிரான்ஸ் ஏர்போர்ட்டில் வந்து வேட்டி கட்டிட்டு வேட்டி கட்டிய வீரத்தமிழன், நான் எங்கே போனாலும் வேட்டி கட்டிட்டு தான் வருவேன் எங்கள் ஐரோப்பாவில் சினிமாவில் வந்தார். ஆனால் இங்கே அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது கூட கோட்டு போட்டு தான். அது ஆண் சுதந்திரம் தானே. அப்போ பெண் சுதந்திரம் வேண்டாமா? பெரியார் பேத்திகளா? பெரியாருடைய வழி வந்தவர்கள் இல்லையா? பின்னால் இருக்கார்ல பெரியார். இந்த படத்தில் 5 படத்தில் ஒரு படம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவருடைய போதனைகள் என்ன? அப்போது ஆணான முதலமைச்சர் விஜய்க்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்குது, கோட்டு போட்டு வராரு. திடீர்னு இன்னைக்கு வந்து பட்டு வேட்டி கட்டிட்டு வராரு. அந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பெண் சுதந்திரம் இல்லைன்னா எப்படி? ஒரு நாளைக்கு அவங்க புடவை கட்டிட்டு வராங்க, ஒரு நாளைக்கு ஏதோ அந்த ஐரோப்பிய அந்த மேற்கத்திய ஒரு பாணியில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வராங்க. நீங்கள் இதுலேருந்தே வந்து இது தாவேக ஆட்சி எவ்வளவு சமூக நீதி ஆட்சி. சார் வீடியோ போட்டால் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துருமா சார்? இல்லை, வீடியோ ரீச் ஆகும்ல மக்கள்கிட்ட. இவங்க கீர்த்தனா கேட்டாங்கன்னு இதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வந்து யாராவது ஒரு தொழிலதிபர்னு சொல்லி 2 பேரை கூப்பிட்டு அவங்கள எடுத்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணுன்னு தான் எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த ஆட்சிகள்லாம் சரியாக இல்லை. இப்போது முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்த உடனே எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நாங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை. இந்த பக்கம் ஒரு ரீல்ஸ் முதலீடு கேட்டாங்க, ஒரு 4 பேர் ஒத்துக்கிட்டாங்க. 4 ரீல்ஸு போட்டு விட்டால் ரீல் ஆட்சி நிறைவு பெறுகிறது இல்லையா? ஆனால் இவங்க தீர்வு நோக்கி போல, அதாவது இதற்கு முன்னாடி என்னென்ன MOU யார் யார் கொடுத்துருந்தாங்க, எதை ஏன் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை எப்படி நம்ம வந்து இங்கே அப்ரூவல் பண்ணலாம், அந்த மாதிரியான பிளான்ஸ் எதுவுமே இவங்க வச்சு இல்லையா சார்? இதை பார்க்கும்போது அப்படி தானே தோணுது நமக்கு. நீங்கள் வந்து ரியல் அரசை பற்றி பேசுகிறீங்க, இவங்க அதை பற்றி எண்ணமே இல்லையே. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இதை கேட்டால் ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏதோ ஒரு மாவட்டத்தில் எனக்கு பேர் மறந்து போச்சு. ஏதோ ஒரு மாவட்டத்தில் நினைக்கிறேன், ஒரு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு பெண், ஒரு 18 வயது பெண் வந்து சிறுமின்னு சொல்லலாம், பெண் சொல்லலாம். அவங்க வந்து 1 மாதமாக காணவில்லை. எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்க புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறையில். 1 மாதமாக எந்த முன்னேற்றமும் இல்லை புகாரில். அவங்களே சொல்கிறாங்க ஒரு கொலையாகி இருக்கலாம், யாரோ ஒரு பையன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் பெற்றோர்களாக தானே சொல்லுவாங்க என்ன நடந்தது, யார் தொடர்பில் இருந்தாங்க, சில யூகங்கள். அது 1 மாதமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. கொலையாகி இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது அவர்களே வந்து விருப்பப்பட்டு கூட யார் கூடயாவது என்ன வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக முக்கியமான விஷயம் வந்து 1 மாதமாக அவர்களை காணவில்லை. இதே என்ன ஒரு முதல்வர் அளவுக்கு இல்லைன்னா கூட அந்தந்த MLA, அமைச்சர், அந்தந்த நிர்வாகிகள் அதற்கான காவல்துறையில் அழுத்தங்கள் கொடுத்து தேடுவதற்கு ஏற்பாடு செய்யலாம். எத்தனையோ இப்போல்லாம் CCTV அது இது எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, விமான நிலையத்தில் இருக்குது. கண்டுபிடிக்கணுன்னா கண்டுபிடிக்கலாம். இல்லை இவங்க வந்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து அவ்வளோ விவரம் தெரிந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் போய் ஹெபியஸ் கார்பஸ்னு ஒரு பெடிஷன் இருக்குது, என் பெண்ணை காணவில்லை, போலீஸார் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போட்டால் 1 வாரத்துக்குள்ளே கண்டுபிடிங்க, 2 வாரத்துக்குள்ளே கண்டுபிடிங்கன்னு கோர்ட் வந்து உத்தரவு கால அளவு கொடுப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடுவாங்க. இல்லைன்னா அந்த விறுவிறுப்பு வராமல் இருந்தால் அப்பொழுது வருவதற்கு வாய்ப்பு. இது இயல்பான விஷயம். இப்போ உடனே இதை சரி செய்வதற்காக ஒரு ரீல்ஸு செட் பண்ணுறாங்க. இது வந்த பத்திரிகையில் வந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன். ஒரு பெண் குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாவேக MLAவிடம் ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார். நார்மலாக சொல்லும்போது அது என்ன வீடியோவெல்லாம் வச்சுக்கிட்டா சொல்லுவாங்க. சாதாரணமாக வந்து அவங்க வரும்போதோ இல்லை தாண்டி போகும்போதோ இல்லை எங்கேயோ போய் சந்திச்சோ சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவர் வந்து காவல்துறைக்கு சொல்கிறார், அந்த பெண்ணை 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த பெண் குழந்தை 13-14 வயது சிறுமி கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறதையும் ரீல்ஸில் வந்துடுது.
ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி வந்துருச்சு. அது காணவில்லைன்னு சொன்னாங்க. 24 மணி நேரத்துல எம்எல்ஏ வந்து காவல்துறையில் சொன்னார். அவங்க கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு விட்டாங்க. இந்த பத்திரிகையாளர்கள், உள்ளூர் பத்திரிகையாளர்கள்லாம் அதை கொஞ்சம் இது என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணால் தெரிந்தே அவர்களுடைய பாட்டி வீட்டிற்கு அந்த குழந்தையை அனுப்பியிருக்கிறார். அந்த அந்த புகார் கொடுத்த பெண்மணி இருக்காங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு, ஏதோ பக்கத்து ஊரில் இருக்கு. அவங்க தாய்க்கும் தெரியும், அப்போ அவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டி வீட்டில் போய் சும்மா ஒரு ராத்திரி தங்கிட்டு வந்துருக்கு. மறுநாள் காலையில் போய் பாட்டி வீட்டிலேருந்து பத்திரமா கூட்டு வந்துட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த பெண் அந்த சிறுமியை அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு தனியாக போய்விட்டு தனியாக வருவதாக அந்த பாட்டியே சொல்கிறார். இது பத்திரிகையாளர்கள் போய் விசாரித்தது, ஊடகவியலாளர்கள் விசாரித்தது. அது வரும் போகும், அது பாட்டில் வரும், அது பாட்டில் போகும். ஆனால் காணவில்லைன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொந்தக்காரங்க வீட்டில் தான் தேடுவீங்க. அதுவும் ஏதோ ஒரு 3 கிலோமீட்டர்லேயோ 5 கிலோமீட்டர்லேயோ ஒரு அம்மா வீடு இருக்குது, பாட்டி வீடு இருக்குது, உங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குன்னா முதல்ல அங்கே தானே ஃபோன் பண்ணி கேட்பீங்க, ஒரு ஆளை விட்டு பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் காணவில்லை என்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு புகார் போலீஸிலோ இல்லை ஒரு எம்எல்ஏ விடமோ ஒரு தாவைக்காக. அது கூட முதல்ல போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? காவல்துறையில் தான் புகார் கொடுப்பாங்க. எம்எல்ஏவிடம் நேரடியாக வந்து புகார் கொடுப்பதற்கு என்ன எம்எல்ஏ என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிறார்? அது பாட்டி வீட்டில் போய் அது சுமாராத்திரி தாங்கி, அது அப்போது ஒரு நாடகம் தான் அது. அந்த பெண்ணின் அந்த குழந்தையின் தாயாருக்கே தெரிந்து அவர்களையும் நடிக்க வைத்து இது எதுக்காகன்னா, இந்த 1 மாதமாக வந்து ஒரு பெண் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர்களுடைய புகார் அவர்கள் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலான்னு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம், அவங்க உறவினர்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த ரீல்ஸ். புரிகிறதா? இந்த ஆட்சி எப்படி நடைபெறுகிறது என்று நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பத்திரிகையில் வந்த செய்தி. நம்ம வந்து எங்கேயோ கேள்விப்பட்டு யாரோ சொல்லினா அவனே திருசக்தியார் சும்மா அடிச்சு விடுறாரு சுவாரஸ்யத்துக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம எதையுமே கூடிய வரைக்கும் குறைந்தபட்ச ஆதாரம், எல்லாத்துக்கும் 100% ஆதாரம்னா நான் என்ன இங்கேருந்து ஒரு ஊருக்கும் இப்போ கோயம்புத்தூரில் நடக்குதுன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் நேராக போய் அந்த பாட்டி வீட்டில் கேட்டுட்டு அம்மா வீட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேட்டியில் பேசுகிறோன்னா நடக்கிற காரியம் இல்லை. கண்டிப்பாக என்னென்னால் இப்படிப்பட்ட ரீல்கள் தான் நடக்கின்றன. போக்குவரத்து அமைச்சர் நம்ம பேசணும். இப்போது அவர் பேர் என்ன, விக்னேஷ், நம்ம சாராயத்துறை சொன்னால் கோச்சிப்பாங்க, மது விலக்குத்துறை, மது விலக்குத்துறை, அந்த மது விலக்குத்துறை, அந்த துறையில் வந்து அவர் முன்னால் இருக்கும்போது செந்தில் பாலாஜி தான் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லி பாட்டு பாடினீங்களா கரூரில், அதனால தானே பிரச்சனையே அதிகமாச்சுன்னு சொல்லப்படுது. இப்போது அந்த 20 ரூபாயா வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை குவார்ட்டர் விலை 360 ரூபாவாக உயர்ந்திருக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன பின்ன வாங்கியிருந்தாலுமா நமக்கு தெரியும், நமக்கு தெரியல. அதை வந்து ஏதோ 150 ரூபா இருந்தது, 180 ரூபாய் என்னமோ இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுவே 240 ரூபாய்க்கு பிளாக்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி திமுக ஆட்சியில் புகார்கள் வந்தன. இப்போ எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நம்ம சொல்கிறது நமது பொதுமக்கள், நம்ம பொதுமக்கள் மீதையும் பல தவறுகள் குறைபாடுகள் உள்ளன. அதை வந்து நம்ம அவர்களை தான் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பெட்ரோல் ஒரு 3 ரூபாயா 4 ரூபாயா ஏறிச்சின்னு வைங்க, இல்லை அரிசி பருப்பு, நான் பொதுவாக சொல்கிறேன், இதில் மத்திய அரசு மாநில அரசுன்னு இல்லாமல் அரிசி பருப்பு இதெல்லாம் ஏறிச்சுன்னா வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணுவான். குட்கா, பான் மசாலா, சிகரெட்டு, சாராயம், அதான் மது, இது விலை ஏறிச்சின்னு யாராவது போராடி இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? சார் இப்போ கேட்குறாங்க சார், அந்த பாட்டு பாடினாரே அவர் இங்கே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது யாரோ எனக்கு ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னார், கடந்த சில வருடங்களில் மட்டும் இந்த குட்கா, அதாவது ஒரு போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருள், அது வந்து 800% விலை ஏறி இருக்கான். அது சொன்னேன், எனக்கு தெரியாதுப்பா, முதல்ல என்ன விலை விற்றுதுன்னு நமக்கு தெரியல, நம்ம வாங்கினா தானே தெரியும். இப்போ என்ன விலை விற்கிது நமக்கு தெரியல. அவருக்கு தெரியுமா இல்லை யாராவது சொல்கிறார்? 800%, அதாவது 8 மடங்கு ஏறி இருக்கு. யாராவது போராட்டம் பண்ணுறாங்களா? சத்தம் போடாமல் அது 8 மடங்கு ஏறினாலும் அமைதியாக வாங்கிட்டு போகிறான். சிகரெட்டு இல்லை மது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அந்த அரிசி பருப்பில் 1 ரூபா ஏறிச்சு 2 ரூபா ஏறிச்சுன்னா உடம்புன்னு கலாட்டா பண்ணான்.
நீங்கள் சொல்லுவீங்க அரிசி பருப்பு எல்லாம் பொதுமக்கள்லாம் வந்து பயன்படுத்துறது, இது ஒரு சிலர் தான் பயன்படுத்துறது. ஆனால் இந்த ஒரு சிலர் அமைதியாக இருக்கான் பாருங்க, அதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவன் போராட்டம் பண்ண மாட்டான். ஏன்னா போராட்டம் பண்ணால் இவன் அது பயன்படுத்துகிறவன் அப்படிங்கிறது வெளிப்பட்டுரும். இது நம்மளுடைய சமூக அமைப்பில் இருக்குது. இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம்னா, அவர் விக்னேஷ் அவர்கள் அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 10 ரூபாய் அது வந்து நியாயம்தான். எப்போ ஆட்சிக்கு வந்தப்புறம், ஆட்சி வருவதற்கு முன்னால் வேற மாதிரி சொன்னாங்க சார். ஆனால் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, கடை திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடை திறக்கலைன்னா திருப்பூரில் வந்து 171 கடை என்னமோ மூடி இருந்தது சார். நாங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட உங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படும், நாங்கள் அந்த 10 ரூபா வாங்கணும் அப்படின்னு அவங்க உரிமையோடு போராடுறாங்க சார். இல்லைங்க, அவங்க போராடுறதுக்கு ஒரு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தலையில் இந்த பாட்டிலை திரும்பி வாங்கி அதை ஒரு இடத்துல வைக்க இடம் இல்லை, அதுக்கு இடம், அதுக்கான மின்சாரம், இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க தலையில் அந்த செலவை கட்டிடுறாங்க டாஸ்மாக் நிர்வாக தலைமை. இது அவங்களுக்கு ஆக்சுவலாக சம்மந்தம் இல்லாதது. ஊழியர்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது, அதை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாஸ்மாக் நிர்வாகம் அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டிலுக்கு ஒன்று திரும்பி வரணும். அதுக்கு தான் அமைச்சர் சொல்கிறாரு, இந்த பாட்டில் அங்கங்கே போட்டு போயிடுறாங்க, அதனால் யானையெல்லாம் அது காலில் குத்திடணும். யானை எங்கேருந்து வருது எனக்கு தெரியல. டாஸ்மாக் வாசலில் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட கூட ஒரு டாஸ்மாக் இருக்கு, இப்போ நடுவில் வந்து மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் ஏதோ நம்ம இதுலேயோ ஏதோ ஒரு இதுலேயோ எங்கேயோ பேசினேன். நான் ஒரு சில நிகழ்வுகளில் வீட்டுக்கிட்ட இருந்தது மூடிட்டாங்க. 717 அதுவும் இருக்குது போல. 2 நாள் பொறுத்து பார்க்குறேன் திறந்துருக்காங்க. என்னென்னு கேட்டால், இல்லை நிறைய ஸ்டாக்கு பாக்கி இருக்குது. அப்போது நான் நினச்சேன், சரி ஸ்டாக்கு எவ்வளோ நாளைக்கு, ஒரு 2-3 நாளைக்கு மேலே தாங்காதுன்னு பார்த்தா 1 வாரம் ஆச்சு தொடர்ந்து. அது 2 நாள் மூடினது தான் கணக்கு போல இருக்குது. இதே மாதிரி தான் அந்த 436 மூடி இருக்கிறதா சொல்கிற கணக்கான்னு நமக்கு தெரியல. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, நான் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற டாஸ்மாகை வச்சு நான் சொல்கிறேன், அடையாறில் இருக்கு. நான் நகரத்து மனிதன், கிராமத்திலிருந்து வந்தால் கூட இப்போ நகரத்தில் செட்டில் ஆகிட்டுவேன். நான் இது வரைக்கும் ஒரு யானையை கூட பார்த்ததே இல்லை டாஸ்மாக் வாசலில். ஏதோ ஒரு சில சமயங்களில் பூனை போயிருக்குமே தவிர யானை எதுவுமே நான் பார்த்தது. யானை காலெல்லாம் பட்டுரும், யானை காலில் குத்திடும். என்ன யானை காலில் குத்திடும்? இவர் எந்த யானையை சொல்கிறாரு? எந்த வனத்தில் வந்து டாஸ்மாக் நடுவில் காட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க? எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது. சொல்றது கொஞ்சம் பொருத்தமாக மனுஷங்க காலில் குத்திடும்னு சொன்னால் கூட நம்ம வந்து சரி, நாய் சொன்னால் கூட பரவாயில்ல, நாய் பூனைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, மனிதர்கள்னு சொன்னாலும் நடந்து போகிறவங்க பொதுமக்கள், ஏங்க பொதுமக்கள் நடந்து போனாலும் பாட்டில் உடஞ்சி விழுந்ததுன்னா குத்தக்கூடியது. செருப்பு இல்லாமல் போகிறவங்க இருப்பாங்க, செருப்பையும் தாண்டி பாட்டில் குத்தும். யானை எங்கிருந்து வந்துச்சு? யானையெல்லாம் ஏன் வந்து சாராய கடை வாசலில் போகுது? இதெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் மாற்றத்துக்காக ஓட்டளிச்சிங்களா இல்லையா? பாருங்கள், சாராய கடை வாசலில் யானையெல்லாம் நடந்து போகுது. இது மாற்றமா இல்லையா? ஒத்துக்குங்க, மாற்றம்னு. ஆமாம் சார், ஒத்துக்க வேண்டியதுதானே. வெயில் அதிகமாக இருக்குல்ல, தாகத்துக்காக வருது. அதான் சொல்கிறேன், அதுக்கு பாவம். அதுவும் கிராமத்துலேருந்து வருது, எங்கேயோ உள்ள காட்டிலேருந்து. ஒரு கால் நான் நினச்சி பார்க்குறேன், நம்ம சென்னை அடையாறில் இருக்கும், எங்கேயோ காட்டிலேருந்து அந்த யானை பாட்டில் ஹைவேஸில் வருது போல இருக்குது. வந்து இங்கே சாராய கடை வாசலில் வந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு போகும்போது நம்ம தெரில, அது காலில் குத்திடும். ஆனால் இப்போ நான் வந்து போகும்போது, காரில் போகும்போது இப்படி சைடில் பார்த்துக்கிட்டே வரேன். எங்கேயாவது இருந்ததுன்னா எடுத்து ஓரமாக போட்டு போவோம். யானைக்குன்னா வந்தால் முதிக்காமல் இருக்கும். என்னத்தை சொல்கிறது பாருங்கள். இப்படி தான் ஏதாவது ஒன்று வாயில் வந்தது பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது புரியலை. சரி, இதெல்லாம் புரியலன்னு நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கனியம்பாடி வேலூரில் வந்து செங்கல் சூளைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் தெரியுது. அவன்கிட்ட மாதம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கணும். ஆமாம், ஒரு சூளைக்கு மாதம் 1 லட்சம் ரூபா லஞ்சம். அது நானா கேட்ட தலைமை தானே கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் ஆட்சி இது, ஏன் கொடுக்கக்கூடாதுங்க? நேற்று நம்ம பார்த்தேன், கும்பகோணத்துலேயே எங்கேயோ வந்து கும்பகோணத்துக்கு அருகில் வந்து ஒரு காவலர், அதாவது போலீஸ்காரரை வந்து தாவேக்காரங்க அடிச்சு கையை உடைச்சிருக்காங்க. சார், பேனர் வந்து வைக்கக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னதால கையை உடைச்சிருக்காங்க சார். ஆமாம், தாவேக்கா பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால. இதே மாதிரி இது வந்து கட்சி கொடி இந்த மாதிரி கட்டுவாங்க, பேனர் கட்டுவாங்க. போலீஸ்காரங்களை வந்து அப்போ என்ன தாவேக்கா என்ன ஏதாவது அது காவல்துறை படையாது? இப்போ பேசாமல் காவல்துறையை கலைச்சிட்டு போயிடலாமே. இப்போ தான் எனக்கு தோணுது. நீங்கள் கேட்டீங்க முதல்ல ஒரு கேள்வி,
சிங்கப்பெண் படை வந்து ஏன் வந்து அவர் இன்னும் அதை இது பண்ணி தொடங்கி வைக்கலைன்னு ஒரு காவல்துறையை கலைச்சிட்டு அனாவசியமாக எதுக்கு இவங்க வந்து தாவேக இளைஞர் படையே நம்ம இறக்கிடுவோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் யாரோ செவிலியராக அவங்க என்னமோ துபாயில் செவிலியராக இருந்ததா சொல்கிறாங்க. அவங்க திடீர்னு அரசு மருத்துவமனையில் போய் ஒரு கூட்டமாக போய் ஆய்வு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து அரசு அலுவலகங்களில் பூந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்புறம் ஆனந்த் அவர்கள், அமைச்சர் ஆனந்த் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து போய் ஆய்வுலாம் பண்ணக்கூடாது நீங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அப்புறமும் அந்த மாதிரி ஆய்வுகள்லாம் தொடர்ந்து சார். அதுக்கு பதிலாக இப்போ அமைச்சர்களே ஆய்வு பண்ணுறேன்னு கேமராவோட போயிடுறாங்க சார். இன்னைக்கு காலையில கூட திருச்செந்தூர் கோவில்ல 4000 ரூபாய் அந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கு அமைச்சரே வந்து மாஸ்க் அணிந்து வந்து அவங்களை பிடிச்சிட்டாரு, அதிகாரிகள் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அர்ச்சகர்கள் வந்து வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கே உள்ள பாதுகாப்பு காவலர்கள் 2 பேரும் சஸ்பெண்ட் சொன்னாங்க. அப்புறம் ஏதோ பிரசாத ஸ்டாலில் ஏதோ பிரச்சனை. ஸோ அதாவது ஒரு கோவில் என்றால் அதுவும் பிரபலமான கோயில், நிறைய பேர் கூட்டம் வர கோயில்னா இங்கெல்லாம் வந்து ஊழல் நடக்குது, குறைபாடுகள் இருக்கிறது, மக்களுக்கான குறைபாடுகள், அதுக்கப்புறம் ஊழல், ரெண்டும் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்குன்றது ஏற்கனவே உள்ள ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஆய்வு பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. முறையாக அதிகாரிகளை வைத்து ஒரு செக்கிங் ஸ்குவாட், நான் சொல்கிறது வந்து ஒரு முறையான அரசாங்கம் என்ன செய்யணும், அந்த விஜிலன்ஸ் துறைன்னு ஒன்று இருக்கும். அந்த துறையினர் அமைச்சு நீங்கள் திருச்செந்தூரில், திருத்தணியில் எங்கெல்லாம் பிரபலமான கோயில்கள் இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிகமாக நடக்கும். கூட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய, பிரபலம் அதிகமாக இல்லாத ஒரு கோயில்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த குறைபாடுகள், ஊழல்கள், இந்த முறைகேடுகள் அங்கே கம்மியாக இருக்கும். கூட்டம் இருக்கும்போது தானேங்க நீங்கள் வந்து இது கூட இப்போ போன வாரம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது திருச்செந்தூரில் தான் நினைக்கிறேன். ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்களும் அவங்க கணவரும் கூட்டத்தில் நெறிப்படுவதற்கு தவிர்ப்பதற்காக கேட்டபோது 2000 ரூபா வாங்கிட்டு அந்த விஐபிக்குன்னு பாதை கிடையாது, முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சைடில் ஒரு பாதையில் அவங்கள கூப்பிட்டு போவாங்க, நிற்க வேணாம். அந்த பாதையில் கூப்பிட்டு போகிறதுக்கு 2000 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இவங்க கொடுத்தது யாருக்கிட்டே கொடுத்துருக்காங்க, வேற ஒரு அதுக்குள்ளேயே குழுக்கள், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வேற ஒரு ஆட்கள் வந்து அவங்கள வெளியில் தள்ளிட்டாங்க. நிறை மாத கர்ப்பிணி 4000 ரூபா கொடுத்ததுக்கப்புறமும் இப்போ உடனே தாவேகாவிலிருந்து ஐடி விங்கிலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, நிறை மாத கர்ப்பிணி என்று தெரிந்த பின்னும் அவரை வந்து கோவிலுக்கு அழைத்து சென்ற கணவரின் குற்றம் தானே அது, என்ன நியாயமாக இருக்குது? நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பத்திரமா போகணுங்கிறதுல அந்த அக்கறை வந்து உண்மை சார். அந்த கோவை சிறுமி விஷயத்துல கூட மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போயிடுச்சு குழந்தை அப்படின்ற மாதிரி அதை டிவிகேவினர் இந்த மாதிரி ஐடிவிங்கில் தவறாக பேசினாங்க சார் அந்த குழந்தைய. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, அந்த சூலூர் அந்த பெண்ணு, அந்த 10 வயது சிறுமி பாலியல் கொடுமை மட்டுமில்லாமல் மூஞ்சியை கல்லால் சிதைத்து கொண்டார்களே, அவர்களுடைய தாயாரை பற்றி அந்த தாய் புகார் கொடுத்த தாயார், அவர்கள் வந்து அவர் குடிகாரி, எந்நேரமும் குடிபோதையில் இருப்பார். நான் என்ன சொன்னேன், இருக்கட்டுங்க, அது உண்மையாகவே இருக்கட்டும், அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, யாரையும் தவறாக குற்றம் சாட்டுவது நியாயம் இல்லை. அப்படியே உண்மையாக இருந்தால் கூட அதற்கும் இந்த குற்றத்திற்கு என்ன சம்பந்தம்? அது குடிகாரராக இருக்கு, அவங்க அப்பா குடிகாரர்னு வச்சுங்க, அதனால அவர் குழந்தைய பாலியல் வன்முறை செய்யலாம் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இல்லை அது ஒரு தர்மமா, நியாயமா? என்னென்னா அது மடைமாற்றம். இந்த மடைமாற்றம் தான். இப்போது அமைச்சர் அங்கே போனார், பிடிச்சாரு, ரைட்டு, அது என்னென்ன மாஸ்க் போட்டு போனார், அது வந்து போனது மாறு வேடத்தில் போயிருக்காரு. இதெல்லாம் இந்த சினிமாவில் வர்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வில்லன், அதாவது இவரே வந்து மாறு வேஷத்தில் போவார் கதாநாயகன், ஒரு மீசை மட்டும் அப்படி கொஞ்சம் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மறு இருக்கும், ஆனால் அவரை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. தொட்டு தமிழ் சினிமாவில் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ரீல் காட்சிகள். நம்ம வந்து அமைச்சர் அந்த மாதிரி ஆய்வு செய்தது தவறுன்னு நம்ம சொல்லலை. முறையாக அதிகாரிகளை வைத்து விஜிலன்ஸ் டீமை வச்சு அது பண்ணுங்கள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. இப்போ கூட வந்து அவங்கள யாரோ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவர்களோட பணிக்கு வருவதை வந்து அடுத்த உத்தரவு வரும் வரை தடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பணி நிறுத்தமே செய்யுங்க.
இதில் ஒன்றும் அவருடைய என்ன அவர்கள் காவலாளிகளா, பாதுகாப்பு காவலர்களா, அர்ச்சகர்களா, எந்த ஜாதி எதுவுமே பார்க்க வேணாம். கண்டிப்பாக தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனைகளை கொடுங்கள், இல்லை முறையான நடவடிக்கை எடுங்கள். இல்லை சார், யாருக்குமே தெரியாமல் நைட்டில் ஆய்வுக்கு போகிறாங்க, திடீர்னு அமைச்சர் ஆய்வுக்கு போகிறாரு, அப்படிலாம் இருக்கும்போது கேமராவும் மீடியா டீமும் எப்படி சார் கரெக்டாக போயிடுது? அதான் ரீல்ஸு, அதுதானே. இப்போ நம்ம வந்து முன்னால் வந்து ஒரு திமுக ஆட்சியில் முதல்வர் அவர்கள் இவர் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா பீரியடில் ஒரு வீட்டுக்குள்ளே திடீரென்று உள்ளே நுழைந்தார் அப்படின்னு சொல்லும்போது 2 பக்கமும் வீடியோ வச்சு எடுத்துகிட்டு இருப்பான். அவர் காலில் அந்த ஷூவோடு அந்த வீட்டுக்குள்ளே போவார். கொரோனா பீரியடில் நம்ம வீட்டுக்குள்ளே யாரும் ஷூவோடு வரமாட்டாங்க, பொதுவாகவே ஷூவோடு வரமாட்டாங்க. கொரோனா பீரியடில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் எல்லாருமே. கை கொடுக்கறது கூட தவிர்த்துட்டு இருந்தோம். கணவன் மனைவியாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் கை கொடுக்கறது கூட தவிர்த்தோம். அது ஒரு அந்த பீரியடில் அதனால் அந்த வைரஸ் பரவிடும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அவர் திடீரென்று யாருமே எதிர்பாராமல் உள்ளே நுழைந்தார். 2 பக்கமும் வீடியோ கேமரா இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அன்னைக்கு அவர்கள் செய்த அதே விளம்பர அரசியலைத்தான் அதுதான் இப்பொழுதும் நடைபெறுகிறது. ஆள் தான் வந்து மாற்றம். அன்னைக்கு இருந்தவர் வேற, இன்னைக்கு இருக்கிறவர் வேற, அவ்வளோதானே தவிர பாக்கி எல்லாம் அதே தான் நடக்குது. அப்போ என்னன்னால் அங்கே நான் வந்து அதை பாராட்டி சொல்லலை, வித்தியாசத்தை மட்டும் சொல்கிறேன். ஒப்பிட்டு அங்கே முதல்வர், துணை முதல்வர் அவங்க 2 பேருக்கு தான் முக்கியத்துவம். இந்த மாதிரி பில்டப்பு, இந்த மாதிரி ஃபிலிம்லாம் அவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர், எம்எல்ஏ, நிர்வாகிகள் எல்லாருமே இந்த ரீல்ஸில் இறங்கிட்டாங்க. அங்கே வந்து அது வந்து ஒன்லி ஃபார் தி ஃபேமிலி, அவங்களுக்கு மட்டும்தான் அது. அதை தாண்டி இப்போது துரைமுருகன் வந்து திடீர்னு அந்த மாதிரி உள்ளே போனார், அது அவருக்கு அந்த விளம்பரம்லாம் அவங்க கிடையாது, அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் இப்படி தான். அவர் பட்டு வேட்டியை கட்டுக்கொண்டா முதல்வரை சொல்கிறதுலேருந்து அது மாஸ்க்கு பாட்டு கொண்டு போய் ஆய்வு செய்தார். பிடிங்க, தவறு செய்தவர்களை இப்படி தண்டனை கொடுங்க. ஆய்வு செய்வதையோ நடவடிக்கை எடுப்பதையோ நாம் வந்து குற்றம் கூறல. இந்த எடுக்கும் முறையில் அந்த ரீல்ஸ் இருக்கு பாருங்க, விளம்பர மாடல் இருக்கு பாருங்க, அதைத்தான் நாம் வந்து இன்னொன்று தவறு செய்தவர்களை வந்து நம்ம திரையிட்டு காட்டுவது அவர்களை மட்டும் பாதிக்காது, அவங்க குடும்பத்தையும் பாதிக்கும்ல சார். ஆமாம்மா, இதனால பல பேர் தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இல்லைங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குற்றவாளி, அதில் டெக்னிக்கலாகவும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நிறையா இதில் வந்து குற்றவாளிகள்னு சொல்லி கைது பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ இல்லை எங்கேருந்தோ அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கோ அதை ஒட்டியோ கூப்பிட்டு வரும்போது முகத்தை மூடி. எல்லாரும் பொதுவாக நீங்கள் ஒரு குடிமகனாக குடிமகளாக கேட்கக்கூடியது என்னென்னால், இவர்களையெல்லாம் வெளியில் அவங்க முகத்தை காமிச்சு அவமானப்படுத்தணும் இப்படிப்பட்ட குற்றம் செய்தவங்க. அதில் ஒரு சட்டபூர்வமான ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது. நீங்கள் இப்படி காமிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு கோர்ட்டில் வந்து அவங்கள யாராவது அடையாளம் காமிப்பாங்க. அன்றைக்கி வந்து உள்ளே பூந்து கொள்ளை அடித்தவன் இவன் தான். அவங்க சைட்லேருந்து வக்கீல் என்ன கேட்பார், ஆமாங்க டிவியில் அவரை கைது பண்ணிட்டீங்க, சந்தேகத்தின் பேரில் இவரை வந்து பூரா விளம்பரப்படுத்திட்டீங்க, இவர் தான். அந்த டிவி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, செய்தியை பார்த்துட்டு இப்போ அடையாளம் சொல்கிறாங்க. உண்மையாகவே இவர்கள் சம்பவத்தின் போது இவரை பார்க்கவில்லை, ஆனால் பின்னால் வந்து டிவி செய்திகளை பார்த்துவிட்டு அடையாளம் கூறுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் சட்டம் அதை ஏற்றுக்கும். சட்டத்தின் அந்த என்ன சொல்கிறது இடுக்குகளில் புகுந்து அந்த குற்றவாளி வெளியே வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர்கள் செய்யும் ரீல்ஸு இதே முறையில் அந்த குடும்பத்தை பாதிக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், நடவடிக்கை எடுங்க, தண்டனை கொடுங்க, இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இதை செய்யும் முறை, இந்த ரீல்ஸ் முறை தான் வந்து நம்ம நான் அந்த கதை சொன்னேன் பாருங்க, நாடகமாகவே அதை ஆக்கி தொலையாத குழந்தையை தொலைத்ததாக காண்பித்து இது இன்னும் அதிகப்படியாக இருக்கிறது இல்லையா. இந்த மாதிரி ரீல்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வரணும், உண்மைத்தன்மைக்கு வரணும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.